தாட்சாயணி அம்மா சொன்ன மாதிரி இக்கட்டான நேரம் ஆரம்பிச்சிடுச்சோ? என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம உமா சொன்னதெல்லாம் நிஜமா இருக்குமோ? என் வள்ளி இப்படி பேசுற? நம்ம கிட்ட உமா ஏன் போய் சொல்லணும்? எங்க ஏதோ கெட்டது நடக்க போறதுக்கான அபசகுணம் மாதிரி தெரியுதுங்க. ஏதாவது செஞ்சு நம்ம உமாவை காப்பாத்துறதுக்கு வழியை பாருங்க. வள்ளி, உமாவை காப்பாத்துற சக்தி நம்ம யாருக்கிட்டே இல்ல. ஐயோ, இங்க பாருங்க, நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம பிள்ளைய எப்படியே காப்பாத்தி ஆகணுங்க. ஐயோ வள்ளி, நாம வேணா உயிரை கொடுக்கலாம், ஆனா நிச்சயமா அவளை காப்பாற்ற முடியாது. என்னங்க, உமாவோட ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 27வது வயசுல அடி எடுத்து வைக்கும் போது உமாவை தேடி பல துஷ்ட சக்திகள் வரும்னு சொன்னாங்க. பூர்வ ஜென்ம கர்மாவுக்காக மறுபடியும் முதல் ஜென்மம் எடுத்து வரப்போகுது. கடவுளே கடவுளே, என்னங்க நீங்க ஞானி மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொன்னது ஞானிதான், நாம கடவுளா நினைக்கிறேன். மாதங்கி தாட்சாயணி தாய் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா உண்மையா தானே இருக்கும். ஆமாங்க, எங்க நம்ம உடனே போய் அவங்கள பார்க்கணுங்க. அவளி, உமாவுடைய வாழ்க்கைய நாம முடிவு பண்ண முடியாது, அது விதிக்கப்பட்டது. 27 வயசு ஆனதும் உமாவுக்கு உதவி செய்ய நானே தக்க சமயத்துல வந்து சேருவேன் அப்படின்னு மாதங்கி தாட்சாயணி தாய் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே அவங்க கண்டிப்பா வருவாங்க. நாம நம்பிக்கையோட காத்துட்டு இருப்போமா? வேற வழியே இல்ல. சரிங்க, நாம பயப்பட வேண்டிய தேவையில்லைம்மா. மனோகர், அத்தை, மனோகர். அத்தை அவர் மேல இருக்காரு அத்தை. அப்படியா? மனோகர், சொல்லுங்கம்மா. கை நீட்டு. எதுக்குமா? மந்திரிச்ச தாயத்துப்பா. மந்திரிச்ச தாயத்தா? ஏமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு ஜோஷியம் ஜாதகம் பூஜைன்னு என்னம்மா? நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே நல்லதுதாம்மா நடக்கும். எனக்காக நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்கறது இல்லப்பா. உங்க அப்பா போனதுல இருந்து எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ, கோதை, உன் தம்பி 3 பேரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்பவுமே அந்த நினைப்பு தான் எனக்கு. கைய காட்டு. அம்மா, அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல நம்ம எல்லாருமே நல்லதானே இருக்கோம். நல்லாதான்ப்பா இருக்கோம். ஆனா மனசுக்குள்ள 4 நாளா ஒரு நெருடல், இனம் புரியாத பயம் இருக்கு. நம்மள சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. உள்ளுணர்வு சொல்றத ஒதுக்க கூடாதுப்பா. ஆட போமா, நீ வேற. நீ எதையாவது மனசுல போட்டு எப்பவும் குழப்பிக்கிட்டே இருப்ப. நான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அது நல்லபடியா நடக்குமா நடக்காதா அந்த குழப்பத்தினால தான் இந்த பயம்லாம் உங்களுக்கு. இதை பாருங்கம்மா, நடக்கிறது நிச்சயமா நடந்தே தீரும். நாம பயப்படுறதுனால எதுவும் சரியாயிடாதுமா. அது சரிதான்ப்பா. பல கோடி ரூபாய் முதலீடு வச்சு தொழில் ஆரம்பிக்க போறேன். அது செழிச்சு வளர வேண்டாமா? இது வரைக்கும் ஊர் மெச்சுற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? உன் ஜாதகப்படி இப்போ உனக்கு நேரம் சுமாராதான்ப்பா இருக்கு. யாருமா இதை உங்களுக்கு சொன்னது? ஜோசியர் தான்ப்பா. என்னம்மா இது? இந்த காலத்துல ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் நம்பிக்கிட்டு? ஆமா அத்தை, கடவுள் எழுதின விதிய படிக்கிறதுக்கோ மாத்தி எழுதுறதுக்கோ எந்த மனுஷனாலயும் முடியாது. ஏதோ அவனோட தொழில் வயிற்று பழப்புக்கு ஜோசியம் பாக்குறான், அத போய் நம்புறீங்களே. அப்படியெல்லாம் பேசாதம்மா. ம், மனோ, உன் ஜாதகத்துல ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்கான். அதுக்கு ஜோசியர்
பரிகாரம் செய்ய சொல்லியிருக்காரு. வர பௌர்ணமி அன்னைக்கு நானும் கோதையும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீ மட்டும் இந்த தாயத்தை பத்திரமா பாத்துக்கப்பா. சிஸ்டர், மயக்கம்லாம் இல்ல. அப்படிங்களா? லைட்டா தலை சுத்துது, அவ்வளவுதான். ஆ, இப்ப அழுது என்ன பண்றது? இந்த அறிவு அவன் கூட ஊர் சுத்துறப்பவே இருந்திருக்கணும். அப்பா இல்லாம உன்னை வளர்த்து நான் காசு பணம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா இப்படி கர்ப்பமா வந்து நிக்கிறியேடி. நீ எனக்கு தர மரியாதை இதுதானா? இப்ப நீ என்ன பண்ண போற? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் மன்னிச்சிருவேண்டி. நான் பெத்த பொண்ணாச்சே. ஆனா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன காரி துப்புவாங்கடி. அவளை திட்டாதீங்கம்மா. அடுத்து என்ன செய்யலாங்கிறத என்ன பண்றது? இந்த மாதிரி ஒருத்தி பெத்ததுக்கு தூக்குல தொங்க வேண்டியதுதான். ஏய், கொஞ்சம் இங்க வாயே. பார்கவி, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்னடி? எனக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்டி. ஏய், போடி. ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன். என்னடி விளையாடுறியா? கல்யாணமே ஆகல, பிரெக்னன்ட்டா? ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேட் தள்ளி போயிடுச்சுடி. ஓ மை காட். கத்தாத. கொஞ்சம் வா, பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிடலாம். வா வாடி. என்னாச்சுடி? இந்தா நீயே பாரு. பாசிட்டிவ்னு வந்திருக்குடி. நீ கர்ப்பமா இருக்க. என்ன ரத்னா இது? ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? நர்ஸ் தானே நீ? உனக்கு தெரியாதா? அலட்சியமா இருந்துட்டேன்டி. திட்டம் போட்டு எதுவும் நடக்கல. மோகன் கூட போன இடத்துல நீ திட்டம் போடல, ஆனா மோகன் திட்டம் போட்டிருப்பாரு. இப்ப என்ன பண்ண போற? மோகன் நம்பிக்கையான ஆளு தானே? நம்பிக்கை இல்லாதவர் கூட இவ்வளவு தூரம் போவனாடி. மோகன் என் மேல உயிரிய வச்சிருக்காரு. சரி, ஆனா இது தள்ளி போடுற விஷயம் இல்லையே. இப்ப என்ன பண்ண போற? அபார்ஷன் பண்ணிக்கோ. ஏய், என்னடி அபார்ஷன் அது இதுன்னு? சான்ஸே இல்ல. இந்த கர்ப்பம் எங்க காதலோட அடையாளம்டி. சரி, அவர்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அவர்கிட்ட பேசணும். அவர் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில தான் இவ்ளோ இடம் கொடுத்தேன். கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும்டி. அடி போடி. என்னதான் இருந்தாலும் மணமேடையில கர்ப்பமா தானே உட்காரணும். இப்பதான் தப்புன்னு தோணுது. நடந்ததை நினைச்சிட்டு இருந்தா குழப்பம்தான் வரும். ஏய், இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். சரிடி. நான் மோகன் கிட்ட பேசி, அவங்க எங்க வீட்ல பேசி, அவங்க எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற வரைக்கும் நான் கர்ப்பமான விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவ்வளவுதான், பெரிய பூகம்பமே வெடிச்சிரும்டி. கண்டிப்பா தெரியாதுடி. ஏய், மோகன் எங்க இருப்பாரு? அவரு இன்னைக்கு அவரு வேலைக்கு வரல. ஏதோ அவர் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு லீவ் போட்டிருக்காரு. டேய் மோகன், என்னடா எப்ப பார்த்தாலும் போன் கையுமா நடத்திட்டு இருக்க? சொன்ன வேலையை சீக்கிரம் செய்ய மாட்டியா?
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, சீக்கிரமா போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. மா ஆபீஸ்ல இருந்து போன்மா, பேசிட்டு வந்துடுறேன். டேய் அதை ஆஃப் பண்ணிட்டு முதல்ல சொன்ன வேலையை செய்டா, போடா. ஹலோ மோகன், நான் ரத்னா பேசுறேன். நான் உங்களை அவசரமா பார்க்கணும். ரத்னா, இன்னைக்கு என்னால வர முடியாது. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரேன், பேசிக்கலாம். மோகன், நிலைமை புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணி தான் ஆகணும். ஏய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? மோகன், என் கோவத்தை கிளறாதீங்க. உடனே உங்களை பார்த்து தான் ஆகணும். விஷயம் ரொம்ப சீரியஸ். வீட்டுல முக்கியமான வேலை இருக்குமா? இப்போ நீங்க என்ன பார்க்க வரீங்களா இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரவா? ஏய், என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? இப்ப அவசரமா பார்த்து என்ன பண்ண போறோம்? அத நேர்ல சொல்றேன். நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துல நான் வெயிட் பண்றேன். ஏய், அது இல்ல சொல்றல. ஹலோ ஹலோ. டேய் நீ இன்னும் போய் தொலைலியா? சொன்ன வேலையை செய்ய மாட்டே, சீக்கிரமா போடா. சரிம்மா, போறேன். சும்மா கத்திக்கிட்டு. என்ன வர சொல்லிட்டு அவளை இன்னும் காணுமே. என்னது மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது? ஒருவேளை ரத்னா வந்திருப்பாளோ? ஏய் ரத்னா, கூப்பிடுறேன் கேட்காமலே போயிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? ரத்னா, 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 ரத்னா நில்லு. ரத்னா, ரத்னா நில்லுன்னு சொல்றேன்ல. ரத்னா, ரத்னா எங்க போற? பைக் இருக்கு, ஆளை காணோம். ரத்னா நில்லு. ரத்னா எங்க போறான்? ரத்னா எங்க போற? நான் இங்க இருக்கேன். ரத்னா, என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கா. அர்ஜென்ட்னு வேற ஃபோன் பண்ணா. என்னவ? மோகன், ஏய், நீ எப்படி இங்க? இப்பதானே இப்படி போன? என்ன மோகன் விளையாடுறீங்களா? நான் உங்களுக்காக அங்க நின்னுட்டு இருக்கேன், நீங்க பைத்தியம் மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. இல்ல, நீ இப்படி போறத நான் பார்த்தேன். இங்க இருந்து எப்படி வர? சும்மா உளறாதீங்க மோகன். ரத்னா, நீ இந்த பக்கமா போயிட்டு இருந்த. தலை நிறைய பூ இருந்தது. தோ இந்த ஹேண்ட்பேக் கூட ஒன்ட்ட இல்ல. நான் கூப்பிட கூப்பிட போயிட்டே இருந்தேன். இல்ல மோகன், நான் இப்பதான் வரேன். போய் சொல்லாத ரத்னா. இப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்லி விளையாடுற நிலைமையில இல்ல. ரத்னா, உனக்கு என்னமோ ஆயிருச்சு. இந்த இடத்துல பேய் இருக்குன்னு ஒரு பெரியவர் சொன்னார்ல, அந்த பேய் தான் உனக்கு பிடிச்சிருச்சு.
நிறுத்துங்க மோகன். என்ன மாதிரி எவ்வளவு போயிருப்பா. நீங்க சொல்லி விட்டுக்கிட்டே அவ பின்னாடி போயிருப்பீங்க. என்ன பார்த்தோன்னே மாத்தி பேசுறீங்க. இல்ல ரத்னா, உண்மையிலேயே நான் உன்னை பார்த்தேன். சரி, நீங்க பார்த்ததாவே இருக்கட்டும். நம்ம விஷயத்துக்கு வாங்க. ஆவி பேய் எது இருந்தாலும் வரட்டும். ஆனா அதை விட என் பிரச்சனை சீரியஸ். அப்படி என்ன சீரியஸ்? காலையில ஒரு மேட்டர் நடந்துச்சு மோகன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு காலேஜ் பொண்ணு லவ் மேட்டர்ல பிரெக்னன்ட்னு டெஸ்ட்ல தெரிஞ்சுது. அம்மாவும் பொண்ணும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. பொண்ணு ஏமாத்திட்டாளேன்னு அம்மா அழறாங்க. தான் ஏமாந்துட்டமேன்னு பொண்ணு அழறா. அந்த அம்மாவையும் பொண்ணையும் பார்த்தா பாவமா இருந்துச்சு. ஏய், இத சொல்றதுக்கு தான் அவ்வளவு அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னியா? மோகன், நான் எதை பத்தி பேசுறேன்னு நிஜமாவே உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி பேசுறியா? எனக்கு பீரியட் மிஸ் ஆயிடுச்சு மோகன். நீ என்ன சொல்ற? நீ இப்படி ஷாக் ஆறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு மோகன். காலையில ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 மாசமா இருக்கேன். ரத்னா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? என்ன இப்படி கேக்குற? வந்து என் வீட்ல பேசு. பொண்ணு கேளு. பொண்ணா? அன்னைக்கு எவ்வளவு தென்ன விட்டா தொட்ட. இப்படிலாம் ஆகும்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல ரத்னா, வீட்ல அம்மா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் எனக்கு கல்யாணம்னா எப்படி? இருக்கட்டும், முதல்ல நம்ம கல்யாணம் முடியட்டும். நம்ம சேர்ந்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாம இப்படி நடந்துகிட்டது தப்புதான். ஆனா என்ன ஆனா சொல்லு. இல்ல ரத்னா, அவ்வளவு ஈஸியா முடியற விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம எங்க அம்மா கிட்ட இதை பத்தி எப்படி ரத்னா சொல்றது? அவங்க ரொம்ப வீம்பு பிடிச்சுங்க ரத்னா. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. தப்பு பண்ணப்போ தைரியமா பண்ணிட்டு இப்ப கல்யாணம்னு வந்த உடனே பயப்படுறியா? நாளைக்கு ஒழுங்கா எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு. இல்லனா கட்டின புடவையோட வந்து உங்க வீட்டு கதவை தட்டிடுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், சொல்லிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இது. ஆனா இப்படி வேதனையோட கண்ணீரோட இதை சொல்றேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு மோகன். உடனே முடிவெடு. உங்க அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை நடத்துற வழியை பாரு. சீக்கிரம் நம்ம கல்யாண தேதியை சொல்லு. வரேன். ஆமா, மாப்பிள உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவரா இல்ல மேட்ரிமோனில உன் போட்டோ பார்த்துட்டு வந்தாரா? அது ஒரு பெரிய கதை ஆண்டி. அம்மா இருமா, நான் கேக்குறேன். நீ வாடி. ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு, மாப்பிள்ள உன்கிட்ட என்ன பேசினாரு? How does he looks like? அஜித் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரா இல்ல விஜய் மாதிரியா இல்ல சூர்யா மாதிரியா? ஏய் நிறுத்து நிறுத்து. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவ சரியான அம்மாஞ்சிடி. முகத்துல பால் வடியுது. சொல்ல போன பாக்குறதுக்கு அப்படியே அமூல் பேபி மாதிரி இருக்கான். என்ன பார்த்தோன்னே விட்டான் பாரு ஒரு ஜொல்லு. நானே வழுக்கி விழுந்துட்டேன்டி. இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களே பாத்துருக்க மாட்டா போல. அப்படியே நிறுத்து. அந்த மாதிரி பாக்குறதா ரொம்ப கஷ்டம். பேசாம அவரே கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? உங்க பேரண்ட்ஸ பார்க்கணும். ஓ மா, somebody's come to see you. ஏ ஸ்ரீதர் வாடா.
ஹாய், ஐம் ஸ்ரீதர். ஹாய். இவங்க என் அக்கா. இவர் என் மாமா விஸ்வநாத். ஹலோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்துருவாங்க. டேய், இதுல யாருடா பொண்ணு? பில்லருக்கு பக்கத்தில் நிற்கிறாள், அவதான்க்கா. ஏய், அவரு உன்னை பார்த்துதான் ஏதோ சொல்றாரு. அநேகமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்கன்னு தோணுது. சும்மா இருடி. கொஞ்சம் சும்மா இருடி. வாங்க சார், யார் வேணும்? ஹலோ சார், வாங்க. ஹலோ சார், என் பேர் விஸ்வநாத். நான் செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஒய்ஃப் வசந்தி. வணக்கம். என் ஒய்ஃபோட தம்பி ஸ்ரீதர். வணக்கம். இங்கே பக்கத்தில் தான் எங்களுக்கு வீடு, அண்ணா நகரில். அப்படியா? சொந்த வீடு. அது சரி, முதல்ல உட்காருங்க. உட்காருமா, உட்காருங்க. ஆமா, இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது எல்லாம் மங்களகரமான விஷயம் தான் சார். எங்கே நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகத்தில் தான் வந்தோம். அது எங்கள் நல்ல நேரம், நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க. என்ன விஷயம்னு ஓப்பனா சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லைங்கம்மா, நம்ம முன்ன பின்ன பழக்கமாக இருந்தால் பட்டுனி தான் விஷயம் சொல்லிட முடியும். நம்ம பரிச்சயமே இல்லையா, அதான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. தயவு செஞ்சு எதுக்கும் தயங்க வேண்டாம், சொல்லுங்க. அது வசந்தி, நீயே சொல்லுமா. அம்மா, இவன் என்னோட தம்பி, பேரு ஸ்ரீதர். உமா, அவங்க வந்ததுல இருந்து இத 3 தடவை சொல்லிட்டாங்கடி. அதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க போல. நல்ல விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்கோம். டேய், பேசுடா. சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நானே உங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். உங்க தம்பி ஸ்ரீதருக்கு என் பொண்ணு உமாவை நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்கீங்க, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை தான் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கிக்கிட்டு இருந்தோம். நீங்களே சொல்லிட்டீங்க. வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் இருந்தால் நல்லாயிருக்கும். உமா, இருமா. எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது? யாராவது உங்களுக்கு புரோக்கர் சொன்னாங்களா? எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இல்ல சார், நாங்க யார்கிட்டயும் விசாரிக்கல. உண்மையை சொல்லணும்னா, உங்க பொண்ணு பேர் என்ன, உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, உமா என்ன படிக்கிறா, அவங்க எதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க, உங்க அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இது எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சது என் தம்பி தான். ஓ, சாரி அங்கிள். ஐம் சாரி உமா. உங்களுக்கு தெரியாம உங்களை ஃபாலோ பண்ண தப்பு தான். பரவாயில்ல. ரொம்ப நாளா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு போல. செம்ம லவ்ல இருக்காரு. சும்மா இருடி, எரிச்சல கலப்பாத. சார், உமா ஒரு நாள் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பேய் ஓட்டுற பூசாரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் பார்த்து பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதோ ஆழமான ஈர்ப்பு மனசுக்குள்ள வந்தது. வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணும்னு என் ஆழ் மனசு சொன்ன மாதிரி இருந்தது. பட் இதை பற்றி நான் அம்மா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசினா அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். அதனால தான் நான் உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சேன். என் மாமா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் பேசி இங்கே அடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன கேட்டுட்டீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி அவ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கிள், தாராளமாக படிக்கிட்டோம். வேணும்னா உமாவுடைய ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்றதை பற்றி பேசிக்கலாம்.
தம்பியோட அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி என்ன பண்றாரு? சத்தியமங்கலம் காட்டுல மூலிகையை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருமா. அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. இப்போ லீவ்ல வந்திருக்காவுல. ஆமா, சத்தியமங்கலம் பக்கத்துல உங்க சொந்த ஊர் எங்க இருக்கு? ஏன்னா நான் அங்கதான் அறநிலையத்துறையில 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். பொன்மலை அகத்தீஸ்வரர் கோயில் பக்கத்துல தான் எங்க ஆபீஸே இருந்தது. அங்கிள், அகத்தீஸ்வரர் கோயில் தர்மகர்த்தா தான் எங்க அப்பா. பேரு குமரவேல். குமரவேல் ஐயாவோட பையனா நீங்க?